எதை நீங்க அதிகமா நம்புறீங்களோ நீங்க அதாவே மாறிட்டு வரீங்க. எனக்கு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்பிக்கிட்டே இருக்கீங்கன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாகத்தான் செய்யும். சால்வ் ஆகுதுன்னு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பிரச்சனை அவ்வளவுக்கு அவ்வளவு சால்வ் ஆகும். நடக்கவே நடக்காத விஷயத்தையும் 100% நம்பினீர்கள் என்றால் அது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏனென்றால் நம்பிக்கைக்கு அப்பேற்பட்ட வலிமை என்பது எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை காரணம் இல்லாம நடக்கல அப்படின்றத முதல்ல ஏத்துக்கணும். உங்களுக்கு எதுக்கு தெரியுமா இப்ப இவ்வளவு குடும்ப பிரச்சனை வருது, இவ்வளவு டென்ஷன் வருது, இவ்வளவு கவலை வருது? இறைவனை நீங்கள் இன்னும் முழுமையாக நம்பவில்லை. உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மையும் தீமையும் இறைவனின் விருப்பத்திற்கு உட்பட்டு தான் நடக்கிறது. யாரையோ நம்பி ஒரு ரிசல்ட்டும் இல்லாம நம்ம ஏமாந்து போறது, இறைவனை நம்பி சரணாகதி அடைந்து விடுங்கள். உங்களுக்கு நடப்பது பூரா மிராக்கிளா தான்.